மருத்துவமனை என்பது லாட்ஜ் கிடையாது. ஏதோ ஒரு இதுல போய் தங்கி இருந்தோம், அடுத்த நாள் வந்து முடிச்சு நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அது லாட்ஜ் மாதிரி கிடையாது, தங்கும் வசதி உள்ளது கிடையாது. இது வந்து மருத்துவமனைனா ரொம்ப சீரியஸான நோயாளிகள் வர்றாங்க, டெர்மினல் வர்றாங்க, ஐசியூல இருக்காங்க, உயிருக்கு போராடவும் வர்றாங்க. மருத்துவ அறிவியல் எவ்வளவுதான் தொழில்நுட்பம் முன்னேறிந்தாலும் கூட இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. சிகிச்சைகளில் தோல்வி என்பது நடக்கலாம். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய அட்டெண்டன்ஸ் நிறைய இருந்தால் டக்குன்னு ஏதோ சிகிச்சையில் தவிர மருத்துவரை அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. அப்ப இது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை, மற்ற அறிவியல் போல் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், நம்முடைய வானிலை அறிக்கை அறிவிக்கிறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க, நம்ம ப்ரோக்ராம் கூட ரத்து பண்ணிடுறோம். ஆனா அது மாதிரி நடக்கல. அதுக்காக வந்து வானிலை அறிக்கையை வந்து தவறு சொல்ல முடியாது. அறிவியல இது வேணாலும் நடக்கலாம், மருத்துவ அறிவியலும் கூடுதலாக அதை விட நடக்கலாம். அப்ப அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவர்களை செவிலில் தாக்கக்கூடிய போக்கு இருக்கு. அப்ப வந்து எல்லா ஐசியூலையும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா மருத்துவர்களையும் போதிய பாதுகாப்பு வசதி இருக்கணும், சிசிடிவி கேமரா வந்து இருக்க வேண்டும். அதே போலவே நிரந்தரமான பணியாளர்களை பாதுகாப்பு நியமிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. என்ன பண்றாங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலமாக அவுட் சோர்ஸ் மூலமாக அங்க வந்து செக்யூரிட்டியை நியமிக்கிறாங்க. அவங்க பல பேர் வயதானவர்களா இருக்காங்க, பாதுகாப்பை எப்படி வழங்குறதுன்னு தெரியல, அது வலிமை இல்லாதவங்களா இருக்காங்க, உடல் ரீதியா வலிமை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அதே போல வந்து ஒரு கூட்டம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க, எப்படி டீல் பண்றதுங்கிற அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல வந்து உளவியல் ரீதியாகவும் அதே போலவே உடல் ரீதியாகவும் உரிய பயிற்சியை பெற்ற பாதுகாப்பு அலுவலர்களை பாதுகாவலர் நியமிப்பதான் சரியா இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மருத்துவமனையில் நிரந்தர பணியாளர் தான் பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க, அவங்க நிரந்தர பணியாளர். அப்ப இன்னைக்கு வந்து எந்த மருத்துவமனையில் நிரந்தர பாதுகாவலர்கள் கிடையாது, பணியாளர்கள் இல்லை. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட் சோர்சிங்ல ஊழியர்கள் அனுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யாரை வேணாலும் அனுப்புறாங்க திடீர்னு. அப்ப அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் என்ன பிரச்சனை கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு நோயாளிக்கு ரெண்டு அட்டெண்டர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு நேரத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்கணும், 2 பாஸ் கொடுக்கலாம், 2 அட்டெண்டர் மாறி மாறி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போலவே அட்டெண்டர்ஸ் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்ப அந்த அட்டெண்டர்ஸும் எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து அங்க மருத்துவமனையில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவம் 20 நிமிஷம் செலவு பண்ணவே முடியாது, தனியார் மருத்துவமனை செலவு செய்ய முடியாது. அப்ப இயல்பாகவே புற்றுநோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகின்ற போது ஏராளமான சந்தேகம் இருக்கும், உறவுகளுக்கு சந்தேகமா இருக்கும். பல பேர் வந்து துவக்க கடத்திலே வர்றதில்ல, 4வது ஸ்டேஜ்ல கூட வர்றாங்க. அப்ப அவர்களுக்கு கூட ஐயப்பாட்டை போக வேண்டிய அவசியம் இருக்கு. கீமோதெரபி கொடுப்பாங்க, கீமோதெரபியில முடியெல்லாம் கொட்டி போயிடும், வாந்தி வரும், உடல் சோர்வு வரும். அப்ப இதையெல்லாம் பற்றி மருத்துவர் வந்து ஒவ்வொரு நோயாளியும் விளக்க முடியாது, செவிலியல் விளக்க முடியாது. போதிய அளவுக்கு இந்த கவுன்சிலர்ஸ் அவங்க வந்து விளக்க முடியும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க பணியாற்ற முடியும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசாங்கம் ஒவ்வொரு துறை சார்ந்த வகையில கவுன்சிலர்ஸ் நியமிக்கணும். மருந்துகள் வழங்கக்கூடிய இடம், எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய இடம், பல்வேறு ரத்த பரிசோதனை செய்யக்கூடிய இடம், எல்லாத்துலயுமே கூட்டம் வந்து அலை மோதுது. அப்போ நோயாளி ஒரு நாளைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு போனார்னா இந்த டெஸ்ட் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 4 நாள் 5 நாள் ஆகும், அவ்வளவு விரைவாத நேரம். அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விரக்தியை உருவாக்குது. இதே தனியார் மருத்துவமனை போனா ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிடாங்க. அரசு மருத்துவமனை போனா நீண்ட காலம் வந்து இந்த டெஸ்ட்ல முடிக்கிறதுக்கே 1 வாரம் 2 வாரம் என்று ஆகின்ற பொழுது அது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் டேட் கொடுத்து 10 நாள் கழிச்சுவா 15 நாள் கழிச்சுன்னு அனுப்புறாங்க. இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையுடைய சேவை மேல மக்களுக்கு கடுமையான கோபத்தை விரக்தி உருவாங்க. அப்ப சிஸ்டத்து மேல போயிட்டு கோபப்படுறது போல அவங்க என்னன்னாக்க கடைகோடியில மக்களுக்கு நேரடியாக சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர் செவிலியல் மீது இந்த சிஸ்டர் மருத்துவத்துறையின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகள் மீது வரக்கூடிய கோபம் வந்து ஆத்திரம் வந்து மருத்துவர் மீது மருத்துவ பணியாளர் மீது வருகிறது. அந்த கோபத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் மருத்துவர்கள் வந்து தாக்கப்படுவதும் மருத்துவமனை தாக்கப்படுவதும் செவிலியல் தாக்கப்படுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மருத்துவர்கள் மருத்துவமனை செவிலியல் தாக்கப்படுவதற்கான சமூக பொருளாதார மருத்துவ காரணிகள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதை போக்குறதா முக்கியமான விஷயமா இருக்கும். டாக்டர் பாலாஜியை தாக்கியவரை கைது செஞ்சுட்டாங்க, அவர் ஒரு இளைஞர், அவர் தாக்கியது கண்டனத்துக்குரியது. ஆனா அவருக்கு வந்து இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதுல குறைபாடுன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்பிட்டு தவறான சிகிச்சை வழங்கிட்டான்னு அவர் தாக்க வர. ஆனா இந்த மருத்துவர் திறமையான மருத்துவர், தமிழ்நாட்டில் மிக திறமையான மருத்துவர் வந்து டாக்டர் பாலாஜி, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். எனவே அந்த நோயாளிக்கு அந்த நோயாளி உறவினருக்கு ஏற்பட்ட அந்த பையனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அவர் பிடிச்சி தாக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் உள்ள சிக்கலை வந்து காண்பிக்கிறது. அப்ப வந்து என்னக்க இந்த காரணிகளை கண்டறிந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. இதை செய்யாம ஒருத்தரை தனிப்பட்ட நபரை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிவிட்டால் மட்டுமே இது போன்ற பிரச்சனை வந்து தீர்ந்துடும் என்று நாம் பார்க்க முடியாது. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு சொல்ல போனா உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை பரவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னாக்க உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையில வந்து
மருத்துவத்துறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு உலக நாடுகளிலையும் பொது சுகாதாரத்துறை இன்னைக்கு வந்து பலகீனப்படுத்தப்படுகிறது. இந்தியாவே பொது சுகாதாரத்துறை மிக வேகமாக தனியார் மயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் வணிகமயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைக்கு போனால் எதுவுமே இலவசம் இல்லைங்கிற நிலை வந்துருச்சு. அரசு மருத்துவமனைக்கு போனா டெஸ்ட் பண்ணாலும் காசு கொடுக்கணும், சிகிச்சை அளிக்கணும் காசு நிலைமை இந்தியா மட்டும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்த பரிசோதனைக்கும் காசு கொடுக்காம நீங்க வந்து சிகிச்சை பெற முடியாது. அல்லது நீங்க வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை காண்பிக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து கடுமையான கோபத்தை உருவாக்கு. அப்ப உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்த பிறகு, பொது சுகாதாரத்துறை வந்து சீரழிந்த பிறகு, தனியார் மயமாக்கல், கார்பரேட் மயமாக்கல் வந்த பிறகு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, தரமான சிகிச்சை தேவையான நேரத்தில் உடனடியாக பெறக்கூடிய சூழல் இல்லை. அதான் மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப அரசு மருத்துவமனையில் இருந்த நம்பிக்கை போய்விட்டது. அப்ப இது வந்து மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனையாக, ஒரு மருத்துவ துறை சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஆழமான பிரச்சனையாக பார்க்கணும். அதனாலதான் நாடு முழுவதும் எவ்வளவு பாதுகாப்பு போட்டாலும் கூட நீங்க மருத்துவமனைகள் தாக்கப்படுவது நம்மளால தடுக்க முடியல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்த டீப் ரூட்டட் ப்ராப்ளம், டீப் ரூட்டட் சோசியோ எக்கனாமிக் மெடிக்கல் ப்ராப்ளம் என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும்.